உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் இந்த நல்ல நாளிலே மதுராந்தக மன்னா உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வசனம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல், எவ்வளவு பெரிய தைரியம். பணம் இருந்தும் வராத தைரியம் வசனம் இருக்கும்போது வருகிறது. அந்த நம்பிக்கை வருகிறது. நடத்துவாருங்க, கர்த்தர் செய்வாருங்க, சொன்னாருங்க, செஞ்சிருவாருங்க. அந்த விசுவாசம் வசனத்தினால வருகிறது. இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்கிற வசனங்களை ஒரு 10 பேருக்கு அனுப்புங்கள், ஒரு 20 பேருக்கு அனுப்புங்கள். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு, வாட்ஸ்அப் வசதி இருக்கிறவர்களுக்கு இந்த வசனங்களை, இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவாக ஒரு நம்பர் எங்களை கூப்பிட்ட உடனே நாங்கள் ஒரு குரூப்பில் சேர்த்துருவோம். ஸோ உங்களுக்கு வழக்கமாக இந்த செய்திகள் வந்து சேரும். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எல்லா செய்திகளும் உங்களுக்கு தங்கு தடையின்றி வரும். கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிளிக் தானே பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய சந்தா கட்டுற மாதிரி இல்லை. ஒரு கிளிக் தான், ஃபோனில் ஒரு டச் தான். ஒரு டச் பண்ணிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். ஆண்டவர் பேசினார் என்று பார்த்தோம். ஆண்டவர் பல வார்த்தைகளை சொன்னார். நோவாவோடு கர்த்தர் பேசினார், ஆதாம் கிட்ட பேசினார். ஆதாம் கிட்ட பேசுறதை விட இப்ப நோவா கிட்ட அதிகமாக பேசுறார். புதிய காரியங்களை பேசுகிறார், புதிய திட்டங்களை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. எவ்ரிதிங் வில் பிகம் நியூ. ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அது செழிப்பு, உயர்வு, ஜெயம் உனக்கு கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ வைக்கிற தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இப்போ நோவாவிடத்துல நீங்கள் புறப்படுங்கள், பேழையை விட்டு வெளியே புறப்பட்டு வாருங்கள் என்கிறார். நீங்க 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார். நீங்க 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பேழையை உண்டு பண்ணு என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மீண்டும் அங்கே பிரவேசியுங்கள் என்கிறார். அது மட்டுமல்ல, எல்லா மிருக ஜீவன் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்கிறார். அதன் பிறகு இந்த மிருக ஜீவன்கள் அவைகளுக்கான ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்கிறார். இப்படி ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். எந்த காரியத்தையும் நோவா ஆண்டவர் சொன்னபடியே செய்தான். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் பேசுகிறார், உண்மைதான், கேட்கிறோம். சபையில பேசுகிறார், இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பேசுகிறார், ஒருவர் ஜெபம் பண்ணும்போது பேசுகிறார், உங்களுக்கு சொப்பனத்தில் பேசுகிறார், ஒரு வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். பட் ஆர் வி ஒபீடியன்ட்? நாம் கீழ்ப்படுகிறோமா? நாம் கீழ்ப்படுகிறவர்களா? கர்த்தர் சொல்லுகிறபடிதான் செய்கிறோமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படின்னா ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் ஆண்டவருக்காக நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் சமூகத்துல ஆராதித்து வீட்டில இருந்து மனைவி பிள்ளைகளோட ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து ஒரு நாள் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்க. மீதி 6 நாளும் நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். நாம என்ன செய்யறோம்? அந்த ஒரு நாள்ல கூட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆலயத்துல போறதும் லேட்டு, வர்றதும் சீக்கிரம், ரொம்ப அவசரமா சட்டசபைக்கு போற மாதிரி அவசரமா கிளம்புவோம். ஒரு ஆராதனையில் எனாத்துமாவே சொல்ற வரைக்கும் இருக்க மாட்டோம், அவ்வளவு பிஸி. இப்படி போயிடுறோம். உடனே நம்ம உலக வேலைக்கு போயிடுறோம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, நம்ம தொழிலை செய்யலாமா, பணம் சம்பாதிக்கலாமா, ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, அன்றைக்கு ஆண்டவரோட உட்காரலாமா என்பதை விட ஆதாயம் கிடைக்குமா நினைக்கிறோம். அதனால ஆசீர்வாதம் வர்றதில்லை. ஆனா நோவா அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க 6ஆம் அதிகாரம்
22ஆம் வசனம், நோவா அப்படியே செய்தான். எவ்வளவு அழகான வார்த்தை. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். செய்து முடித்தான். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் பேழைக்குள்ள பிரவேசியுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எல்லாமே. இப்ப பேழைக்குள்ள இருந்து பிரவேசித்த பின்பு ஆண்டவர் அவர்களை உள்ள விட்டு கதவை வெளியே அடைத்தார். உள்ள லாக் எல்லாம் உள்ள வைக்கல, லாக் அண்ட் கீ உள்ள வைக்கல நோவா திறந்து வர்றதுக்கு. எல்லாமே காட் கண்ட்ரோல்டு லைஃப், தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. எவ்வளவு நல்ல வாழ்க்கை இல்ல? ஆர் வி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட்? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கிறோமா? தேவனுடைய ஆளுகைக்குள் நாம் இருக்கிறோமா? தேவனுடைய கட்டுப்பாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்கிறோம். அவருடைய ஆளுகை நம்ம மேல இருக்கிறதா? அவர்தான் நம்மை நடத்துகிறாரா? இதை நம்ம கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிறோமா? செய்தான், செய்து முடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்ல, பேழையை விட்டு புறப்படுங்கள். அப்ப கர்த்தர் மறந்துட்டாரா? இல்ல. ஒரு வருஷத்துக்கு மேல, ஒரு வருஷம் 17 நாள் நினைக்கிறேன், அவ்வளவு தூரம் இருந்த இந்த நோவாவை கர்த்தர் மறக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவும், ஆண்டவரே சீக்கிரம் கதவை திறங்க. நோவா எங்கேயுமே எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்ட மாதிரி தெரியல. அவர் சொல்றாரு, இவர் செய்யறாரு, அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, செய்யறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய வாழ்க்கை பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். நம்ம நினைக்கிறோம் போய் லிஸ்ட் போட்டு, சூப்பர் மார்க்கெட்ல போய் லிஸ்ட் போட்டு கொடுக்குற மாதிரி ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. நீங்க எதையும் கேட்க வேண்டியதில்லை. கேட்காமலே எல்லாம் செய்வார். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாரு, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு, எப்படி செய்யணும்னு சொல்லுவாரு. ஒரு பேழையை கட்டுனாரு, எப்படி பேழையை கட்டணும், முதல் தட்டு, 2ஆம் தட்டு, எவ்வளவு அழகா சொல்றேன். ஜன்னல்ல வைக்கணுங்கிறாரு. எவ்வளவு பிளான் கொடுக்குறாரு. அவருக்கு தெரியாததா? அவர்கிட்ட வரும்போது உங்களுக்கு தெரியாதா? அவ்வளவுதான். ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா? அவ்வளவுதான். ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா? அதுதான். என்னமா வேணும், உங்களுக்கு தெரியாதா? அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் நின்னாலே போதும், அவர் எல்லாவற்றையும் அற்புதமா செய்வார். அதனால ஆண்டவர்கிட்ட லிஸ்ட் போட வேண்டாம். நம்ம லிஸ்ட் போட்டு எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நோவா எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஒன்னையுமே கேட்கல. ஆனா ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டார். செய்தான், செய்து முடித்தான். ஒரு குறை வைக்கல பாருங்க, ஒரு குறை வைக்கல பாருங்க. அந்த நிலைக்கு நம்ம வரணும். ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் சொல்லி கேட்டா தான் தருவாருங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வசனம் கையில இல்லாத, பைபிள் இப்படி பேப்பராக இல்லாத ஒரு காலத்துல வாழ்ந்த நோவா ஒண்ணுமே ஆண்டவர்கிட்ட கேட்காம ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாருன்னா நமக்கு தரமாட்டாரா? ஆட்டிடியூட மாத்தணும், நம்ம சிந்தனையை மாற்றணும், நம்முடைய எண்ணங்களை மாற்றணும், நம்முடைய நினைவை மாற்றணும். கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற நிலைக்கு நீங்க வாங்க. அந்த நிலைக்கு நீங்க வாங்க. 2025 என் தேவன் எனக்காக எல்லாம் செய்வார். எனக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்பவரே. செய்பவர் மட்டும் இல்ல, செய்து முடிப்பவரே. எவ்வளவு அழகான வரிகள்ல. தர்மையான நாள்ல கீழ்ப்படுகிறோமா? நாம கீழ்ப்படியாம இருந்துகிட்டு ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் செய்யலன்னு சொல்றதுதான் நீங்க நிறைய பேருடைய புலம்பல். ஜெபம் பண்ணே, ஆண்டவர் தரல. எப்போ ஆண்டவர் தருவாரு? வசனம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தென் செவியை விலக்கருடைய ஜெபம் அருவருப்பானது. நம்ம வசனங்கள்லாம் கேட்கலாம், ஆனா ஒண்ணுமே நம்ம செய்யாம விட்டுட்டோம்னா அதுல பலன் வராது. அடுத்தது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும் போதுதான் அற்புதம் நடக்குது. கர்த்தர் என்ன சொன்னாரோ, பேழைக்குள்ள போங்கிறாரு, அப்படியே போறாரு. பேழையை கட்டுங்கிறாரு, அப்படியே செய்யறாரு. செய்தான், செய்து முடித்தான். இப்ப பேழையை விட்டு வெளியே வாருங்கள், புறப்படுங்கள்ங்கிறார், அப்படியே நோவா வராரு. யோசித்து பாருங்க. சொன்னா போறாரு, வெளியே வானா வராரு. எவ்வளவு கீழ்ப்படிதல்! அந்த அந்த ஆண்டுடைய வார்த்தையை மீறி நடக்கவே இல்லை. அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. கீழ்ப்படிதல் இல்லாத ஜபங்கள் இன்னைக்கு பெருகி போயிடுச்சு. ஆலயத்தில் போறதும் உட்கார்றதும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு ஒரு காணிக்க போட்டுட்டு வரதுல மக்களுக்கு திருப்தி. பட் ஆர் வி ஒபீடியன்ட்? கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதல் தான் முதல் படி. கீழ்ப்படிதலே முதல் படி. அந்த முதல் படியில் நீங்க கால் வச்சீங்கன்னா, கீழ்ப்படிதல்ங்கிற முதல் படியில கால் வச்சாதான் மேல் படிக்கு போகலாம். கிருபையுள்ள பிதாவே,
இந்த வார்த்தைகளின்படி ஆசீர்வதிங்க. நாங்கள் நிறைய கேட்கிறோம், ஆனால் கீழ்ப்படுகிறது இல்லப்பா. கீழ்ப்படிதல் எங்களுக்கு வரட்டும். கீழ்ப்படுகிற ஆவியை தார். பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், தாய்மார், தகப்பன்மார், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானது. ஒரு கீழ்ப்படுகிற இருதயம் இந்த வருடம் எங்களுக்கு வரட்டும். ஆசீர்வதி தேவரீர். அன்றைக்கு நோவா என்ன நீங்க சொன்னீங்களோ அதற்கு மாறாக ஒன்றையும் செய்யாமல் அப்படியே செய்தான், செய்து முடித்தான். அதே இதயம் எங்களுக்கு வரட்டும், அதே ஆவி எங்களுக்கு வரட்டும், அதே கீழ்ப்படுகிற சிந்தை வரட்டும். உங்க வார்த்தையை மீறி நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். உங்க வார்த்தையை மீறி ஒரு எல்லையை நாங்கள் தாண்ட மாட்டோம். அந்த உறுதியோடு வாழ உதவி செய். உமக்கே மகிமை, உமக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.